GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். மகரத்தில் பிறந்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு யாரா ஹீரோ அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி ஃபினான்ஸுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் அது மகரம் தான். அதாவது ஒரு ஆங்கிளில் ஒரு விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த டைமில் முயற்சி எது இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பல பேருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக இருப்பீங்க. இவ்வளோ நாள் பிரச்சனை பட்ட கஷ்டத்துக்கு எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். உறுதியாக நின்று ஒரு காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம். கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம் சதய நட்சத்திரம் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மகர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்குற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். மகர ராசி நண்பர்களுக்கு பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்காயுஷ்மான் பவா. வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு யாரா ஹீரோ அப்படின்னு கேட்டால் மகர ராசி நண்பர்கள் தான். ஏன்னா குருவுடைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த பராபவ ஆண்டில் யாருக்கு உண்மையாகவே நல்லது பண்ண போகிறதுன்னா மகரத்துக்கு தான் நல்லது பண்ண போகும். உங்களுடைய லைஃப்பில் நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். நிறைய பேருக்கு ப்ரமோஷன், நிறைய பேருக்கு தொழிலில் பெரிய மாற்றங்கள், புது தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலில் இருக்கக்கூடிய அந்த இன்னல்கள்லாம் வெளியே வருவது, கடன்லேருந்து வெளியே வருவது, 10 பேருடைய சப்போர்ட் கிடைப்பது, புது பார்ட்னர் கிடைப்பது, கடல் தாண்டி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ந்து வருகிறது. ஒய்ஃபோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். பேக் பெயினில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். L4 L5 அதே மாதிரி வயிறு, இதில் தான் ஜீரண உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த டைமில் உங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். சார் நான் எனக்கு 42 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை, ஐம் ஸ்டில் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சுது, வெயிட்டிங் லிஸ்ட்டு முடிஞ்சுது, பர்த்து கன்ஃபார்ம், சீட்டு கன்ஃபார்ம். இந்த டைமில் கண்டிப்பாக திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு முதல் குழந்தை இருக்குன்னா 2ஆம் குழந்தை பிறகு. ஒருத்தருக்கு யாராவது டைவர்ஸ் ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மறுமணம். குரு பார்வையில் உங்களுக்கு ஜகன்னு மின்னுவீங்க, உடம்பெல்லாம் ஃபிட்டாக இருப்பீங்க, சுகர்லாம் சரியாயிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கொழுப்பாக கும்மன் இருப்பாங்க, அவங்களாம் அப்படியே விளைச்சிருவாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் பேசிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஸுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் அது மகரம் தான். மகரத்தில் பிறந்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. இளைய சகோதரருடைய சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். மனைவியுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். கணவருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். உறுதியாக நின்று ஒரு காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம். அஷ்டமத்தில் கேது டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி இரவு நேரத்தில் தூக்கத்தில் பிரச்சனை. ஒரு சில பேருக்கு ஸ்கியாட்டிக்கா ப்ராப்ளம், நர்வு ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோனு, ஹிரண்யா, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக எல்லார் மேலேயும் டவுட் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ராகு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற வரைக்கும் பணத்துக்கு வஞ்சனை கிடையாது, பணம் கொடுக்கும். ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பணம் வரும். ஜூனுக்கு அப்புறம் பணம் செலவாகும். ஆனால் உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஆங்கிளில் ஒரு விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த டைமில் முயற்சி எது இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பல பேருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிடும். நிறைய பேருக்கு தொழில் செட் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ தான் உங்களுக்கு ஒரு தனி பொறுப்பு, தனியாக ஒரு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உருவாகும். மெயினாக மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. கவர்மெண்ட் மூலியமாக நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு மெடிசனில் சீட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க. பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாணம் செட் ஆகிடும். பெரிய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். வீட்டில் குழந்தை பிராப்தம், சந்தோஷம், எல்லாமே நீங்கள் என்ன ஓடும்போது நடக்கிறது. நிம்மதியாக இருக்கிறது. எது நடந்தாலும் சரி டென்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி தெய்வமாக பார்த்து நமக்கு தானாக அவனாக கொடுத்துட்டு போகிறான். நான் ஏங்கணும்.
வேண்டாங்கணும். அவ்வளோ அதிர்ஷ்டம், அவ்வளோ நல்ல விஷயம், அவ்வளோ அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு குருமார்களுடைய உபதேசம் கிடைக்குது, குருமார்களுடைய அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, பிளான் பண்ணால் ஜெயிக்கிறது, அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம், தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மகரத்தில் பிறந்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த டைம் பீரியடில் மற்றவங்க உபதேசம் வாங்கிட்டு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா ஜெயிக்கும். யூ ஷுட் ஹாவ் எ குட் அட்வைசர் ஃபார் யூ. அப்போ உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும், தைரியமாக இருக்கலாம். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் கெட்டிமழம் கொட்டக்கூடிய பாக்கியம். தாயாருடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தடவை கொண்டு போய் காமிச்சிறது பெட்டர். ஏன்னா மாத்ருகாரகன் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, அதில் குரு போய் உட்காந்துருக்கிறதுனால மெயினாக அந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரஸ்ட்டு செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி உடம்புல ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அது மட்டும் பார்த்துங்க. ஆனால் உங்களுக்கு வீடு அமையும், நிலம் அமையும், நிறுவனங்கள் நீங்கள் ரெடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் அமையும், நிறைய பேருக்கு திருமணம் அமையும். எல்லா காரியங்களும் கெட்டிமூலம் கொட்டக்கூடிய பாக்கியம்ங்கிறது அவிட்டத்துக்கு ஏற்படுகிறது. பெரிய பொறுப்புகள்லேருந்து எல்லாமே சும்மா ஜுஜிபி மேட்ரு பட்டை கலப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக மகரத்துக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். நான் சொன்ன ஒரு 4-5 ராசிகள், அதில் மெயினாக மகரம் இருக்குது. அதில் ஸ்டார் ஸ்டேட்டஸ் ஜாக்பாட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் மெயினாக சந்தோஷத்தின் ரீதியாக பார்த்தோன்னா 95, பொருளாதாரம் 100. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய யோகங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். மக்கள் பணி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு நிலைமைகள் இருக்கிறது. போட்டினா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, டவுட்டே கிடையாது. ராகு இருக்கிறதுனால அதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த 2020 மேட்சோட லாஸ்ட் பால் வரைக்கும் உங்களை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஜெயிக்கிறது உறுதியாக நீங்களாக தான் இருப்பீங்க, அதில் டவுட்டு கிடையாது. கலைஞர்களுக்கு அடுத்த வருஷம் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக பேங்க் சம்மந்தப்பட்ட படம், இந்த தண்ணீர் சார்ந்த படம், எண்ணெய் வியாபாரம் சார்ந்த படம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக கலைஞர்களுக்கு, பாடகர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நடிகர்களுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த நடன இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் புது பொறுப்புகளும் சரி, புது வாய்ப்புகளும் தேடி வரும். பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. இவ்வளோ நாள் பிரச்சனை பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு, பராபவ ஆண்டு. பேசிக்கலாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 95, பொருளாதார ஏற்றம் 100. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. மெயினாக மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, மிருதங்க சைலேஸ்வரி அப்படின்னு சொல்லி சுவாமி கோயில் இருக்குது கேரளாவில், போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு மிக முக்கியமான 3 எழுத்து நடிகைக்கு திருமணம் ஆகும், அதுதான் சமாச்சாரம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தீர்க்க ஆயுஷ்மான் பவா. பராபவ ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.